எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு எனக்கு தோணவும் இல்ல. இதெல்லாம் சரியா வராதுங்க. நம்ம சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வாங்க. நம்ம புள்ளையோட போய் சந்தோஷமா இருக்கலாம். சித்தி, அதான பார்த்தேன். வாயவே திறக்க மாட்டீங்கல்ல. நான் இப்படி பைத்தியக்காரி மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா? ஆனா நீங்க உங்க அண்ணி எதிர்த்து நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? இப்ப நான் முடிவா சொல்ற, கேட்டுக்கோங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன திமிரா பேசிட்டு போறா பாருங்க தம்பி. சொத்த பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு அலையிறா பாருங்க உங்க பொண்டாட்டி. பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் தம்பி, கடைசி வரைக்கும் எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். அண்ணி, நான் இவ்வளவு தூரம் ராசாத்தி உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மங்கை மட்டும் தான் குறை சொல்றீங்களே தவிர கண்மணி என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? ஏன் நீ ஒருதலை பட்சமாவே இருக்கீங்க? இது எங்க போய் முடியுமோன்னு தெரியல. ஏன் மரகதம், நாங்க எல்லாரும் எடுத்து சொல்லியும் நீ கண்மணிக்கே பறிஞ்சு பேசுற. அவ பேச்சு கேட்டுக்கிட்டு இன்னும் நீ என்னெல்லாம் தப்பு பண்ண போறியோ தெரியல. நீ ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். அம்மா, தூங்குறவங்கள எழுப்பலாம். ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள என்ன பண்ணாலும் எழுப்ப முடியாது. அவங்களா மனசு வச்சாதான் எழுந்திருக்க முடியும். இன்னும் உனக்கு அண்ணியோட சூழ்ச்சமும் புரியலன்னா உன்னெல்லாம் கடவுளால கூட காப்பாத்த முடியாது. அத்தை, நான் அட்வைஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். யார் மேல தப்பு இருக்குன்னு புரியும். நீங்க வேறங்க, இதெல்லாம் எதுக்கு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு? அவங்க என்ன நம்ம பேச்சு கேட்கவா போறாங்க? நீங்க வாங்க போலாம். பாத்தியாமா, புள்ள பூச்சிக்கு எல்லாம் கொடுக்க முளைச்சிருச்சு. இப்ப பாரு வேடிக்கை. பாத்தீங்களா அத்தை, என் போராட்டம் எதுக்குன்னு யாருமே புரிஞ்சுக்காம என் மேல கொலை பழியெல்லாம் போடுறாங்க. ஆளுக்கு அட்வைஸ் வேற பண்றாங்க அத்தை. நீ ஏன் கண்மணி வருத்தப்படுற? அவங்களுக்கு வேற வேலை இல்ல. இதையெல்லாம் உன் காதுல வாங்காம நீ உன் வேலையை மட்டும் பாரு. பாத்து மெதுவாபா. அண்ணே, சதி, என்னாச்சும்மா? ஒண்ணும் இல்ல, முதல்ல வா, உட்காரு. வா. உட்காரு. பொண்ணு, போய் தண்ணி எடுத்துட்டு வா. ராசாத்தி, உனக்கு மட்டும் ஏமா இப்படி? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீ பயப்படாத. இல்லம்மா, நீ இருந்தா எவ்வளவு கஷ்டப்படுவ. இல்லம்மா, ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி நடந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும் ராசாத்தி. இப்ப வலி இருக்கா? இல்லம்மா, பரவாயில்ல. தண்ணி குடி. இந்த ராசாத்தி. மங்கத்தை எங்க? உள்ளதான் இருக்காங்க. சரி, நான் போய் அவங்கள பாத்துட்டு வரேன். அத்தை வாங்க, அவளுக்கு ஏதாவது சூப்பு வச்சு கொடுக்கலாம் வாங்க. சரி வா போலாம். அத்தை, வந்துட்டியா? அத்தை வா, உட்காரு உட்காரு.
இப்ப எப்படி இருக்கு ராசாத்தே? ரொம்ப வலிக்குதா? ரொம்ப பலமா பட்டுருச்சா? இல்ல சின்ன காயம்தான் அத்தை. அதை விடுங்க அத்தை. ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? ஆ, என்ன சொல்ற நீ? அம்மா நீங்க பெரிய வீட்டுக்கு போனீங்கல்ல, அதை பத்தி தான் ராசாத்தி கேக்குறா. ஆமா போனேன். பின்ன உன்னை இப்படி பண்ணவல சும்மா விட சொல்றியா? ஐயோ அத்தை, கண்மணி போடுற டிராமால நமக்கு தெரியாமலே நம்மள நடிக்க வச்சிட்டு இருக்கான். அது தெரியாம நீங்களும் அவன் நினைச்ச மாதிரி நீங்களும் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா அத்தை, அவ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பின உடனே நீங்க கண்டிப்பா பெரிய வீட்டுக்கு போவீங்கன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். எப்படியும் சண்டைய பெருசா ஆக்கி பாரி மாமாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சுதான் இந்த சண்டைய ஆரம்பிச்சிருக்கா. இத பாரு ராசாத்தே, அவ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றான்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா கண்மணி சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா நம்புறாங்கல்ல அக்கா, அவங்கள சொல்லணும் முதல்ல. இப்ப என்னத்த சொல்றது? அதான் பெரியம்மா கண்மணி அணி பேச்சுல அப்படியே மயங்கி கிடக்குறாங்களே. அதெல்லாம் சரிதான் மாமா, ஆனா நாம தான் இதெல்லாம் மாத்தணும். அட போ ராசாத்தே, நாம இத்தனை பேர் சொல்றதெல்லாம் நம்ப மாட்டாங்களாம், ஆனா அவங்க மருமக சொல்றத மட்டும் நம்புவாங்களாம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், அத்தனை பேருமா திட்டம் போட்டு போய் சொல்லுவோம்? நல்லா கேட்டுக்கோ ராசாத்தே, அக்கா திருந்தாத வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் சரி, இதுக்கு முடிவே கிடைக்க போறதில்ல. அப்படியெல்லாம் இல்ல அத்தை, கண்டிப்பா முயற்சி பண்ணா இது எல்லாமே நடக்கும். நீயும் இதத்தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்க, ஆனா அக்கா விஷயத்துல எனக்கு இதுல நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆமாமா, நீங்க என்ன சொன்னாலும் மரகத அக்கா அவங்க மருமக சொல்றத மட்டும் தான் நம்புவாங்க. இதெல்லாம் ஆகிற கதை இல்ல. இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, சொத்தை பிரிச்சு நாம தனியா நம்ம வீட்டுல இருக்க வேண்டியதா. கடைசி காலத்துல எல்லாருக்கும் நிம்மதி தரும்னு நாமளா நினைக்கிற வரைக்கும் கண்மணி ஓய மாட்டா. ஓய மாட்டாதான் அத்தை, ஆனா அவளுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களே. என்ன என்ன பண்ண சொல்ற ராசாத்தே? இப்படியே விட்டோன்னா அவ பெரிய விட்டு மொத்த சொத்தையும் தான் பேருக்கு எழுதணும்னு எழுதிருவா. அது நடக்க கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ போராடிட்டு இருக்கேன். அத்தை அது வந்து போது ராசாத்தே, நீ குடும்ப ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சு நினைச்சு உன்னையே வருத்திக்கிட்டது. இனி எல்லாத்தையுமே அந்த காலமே முடிவு பண்ணட்டும். நீ ஏதாவது பண்ணி இந்த குடும்பத்தோட ஒத்துமையை காப்பாத்திரலாம்னு நினைச்சா அப்புறம் எல்லாமே கைமீறி போயிடும். ராசாத்தி சொல்றத கேளு. அம்மா ராசாத்தி என்ன சொல்ல வரானா, அவ சொல்ற மாதிரி கண்மணி குடும்பத்தை பிரிச்சாங்கிற மாதிரியே இருக்கட்டும். ஆனா அக்காவுக்கு இத பத்தியெல்லாம் எந்த கவலையுமே இல்ல. அதுக்காக நாம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும்? நமக்கு என்ன பங்கு இருக்கோ அத நியாயமா பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். யாரு கேட்க போறாங்க? அக்கா வா மலர். இப்ப வலி எப்படிக்கா இருக்கு? இப்ப குறைஞ்சிருக்கு மலர். அந்த கண்மணிய சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவ பண்ண வேலைக்கு நம்மளும் அவ எந்திரிக்க முடியாத அளவுக்கு திருப்பி அடிச்சாகணும். அவளை விட மலர், மக்களுக்கு நாம செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. முதல்ல அதை பாப்போம். அக்கா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. இருந்தாலும் அந்த கண்மணிய சும்மா விடக்கூடாது. அதான் நான் சொல்றேன்ல. போங்கக்கா, இப்படியே விட போய் தான் அவ உங்களை ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டா. மலர், இனிமே நாம அத பத்தி பேசி 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செஞ்ச லேடிஸ்லாம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். உங்களை எல்லாம் சேர்மன் மேடம் உள்ள வர சொன்னாங்க. வாங்க போலாம். வாங்கம்மா. வணக்கம். 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 வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? 100 நாள் திட்டத்துல நாங்க எல்லாரும் வேலை செய்யறோமா. எங்க ஏஜென்ட் நல்ல வேலை வாங்கிட்டு 2 மாசமா சம்பளம் தராம எங்க வயத்துல அடிக்கிறாங்கம்மா.
சம்பளம் கேட்டா இது வரைக்கும் நல்லா தானே வாங்குனீங்க, அப்புறம் என்னன்னு அசால்ட்டா சொல்றாருங்கம்மா. வெயில்ல நின்னு வேலை பாக்குறது காசுக்காகத்தானம்மா, அத தராம ஏமாத்த பாக்குறாங்கம்மா. நீங்க தாம்மா என்ன ஏதுன்னு கேட்கணும். என்ன திமிர் அந்த ஏஜென்ட்டுக்கு? ஆமா, அந்த ஏஜென்ட் பேர் என்ன? அந்த ஆளு பேரு கருணாகரம்மா. சரி, அவனோட ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? இருக்குங்கம்மா. சொல்லுங்க. ஹலோ, யார் பேசுறது? நான் சேர்மன் ராசாத்தி பேசுறேன். சேர்மன் மேடமா? வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். மிஸ்டர் கருணாகரன், உங்களுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் டைம். நீங்க என்ன முக்கியமான வேலை பார்த்தாலும் அது எனக்கு கவலை இல்ல. அதை அப்படியே போட்டுட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. மேடம் வணக்கம் மேடம். நீங்க? நான் தான் மேடம், கருணாகரன். ஓ, நீங்க தானே அது? வாங்க வாங்க. மேடம் என்ன மேடம் அவசரமா வர சொல்லியிருந்தீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா மேடம்? ஆமா. அதோ நிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் யாருன்னு தெரியுதான்னு பாருங்க. என்ன அவங்கள பார்த்து முறைக்கிறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்களுக்கு 2 மாசம் சம்பளம் கொடுக்காம ஏமாத்திருப்பீங்க? இதுதான் நீங்க ஏஜென்ட்டா இருக்கிற லட்சணமா? பொறுப்பா பாத்துக்க முடியலனா நீங்களே எதுக்கு ஏஜென்ட்டா இருக்கீங்க? என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். பொழிக்கிறவங்க வயித்துல அடிக்கிற உங்ககிட்ட இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்றீங்க? மேடம் சும்மா சும்மா என்னை திட்டாதீங்க மேடம். ஃபண்ட் வராததுக்கு என்னை திட்டினா எப்படி மேடம்? ஓ, ஃபண்ட் வரலையா? அதனால தான் பணம் கொடுக்கலையா? ஆமா மேடம். ஹலோ. ஹலோ, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்? எஸ், சொல்லுங்க. நான் திருக்கழுக்குன்றம் சேர்மன் ராசாத்தி பேசுறேன். சொல்லுங்க மேடம். ஏங்க, எங்க ஊர்ல 100 நாள் வேலை செய்யறவங்களுக்கு 2 மாசமா ஏன் ஃபண்ட் அனுப்பல? என்னது ஃபண்ட் அனுப்பலையா? யார் மேடம் உங்களுக்கு சொன்னது? இதோ இந்த ஏஜென்ட் கருணாகரன் தான். மேடம் எங்க சைடுல இருந்து எந்த தப்புமே நடக்கல மேடம். இது வரைக்கும் அப் டு டேட் எல்லா ஃபண்டுமே கிளியர் பண்ணியாச்சு மேடம். சரி, ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். பணம் வந்தோம் நமக்கு கொடுக்காம விட்டுருக்கான் பத்தியா? படுபாரு. எல்லாம் கேட்டீங்கல்ல, இப்ப என்ன கதை சொல்ல போறீங்க? மேடம் அது வந்து மேடம் அது வந்து என்ன வந்து போயின்னு இழுத்துட்டு இருக்கீங்க? மரியாதையா உண்மையை சொல்லுங்க, இல்லனா அவ்வளவுதான். எல்லாம் இந்த கட்சிக்காரங்க பண்ற வேலை தான் மேடம். மிஸ்டர், இது கவர்மெண்ட் நேரடியா மக்களுக்காக நடத்துற திட்டம். இங்க கட்சி அரசியல் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? சரி, அப்படியே ஏதாவது பிரச்சனைனா நீங்க போலீஸ் கிட்ட சொல்லிருக்கணும், இல்லனா என்ன வந்து பார்த்து சொல்லிருக்கணும். சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அது யாரு என்ன ஏதுன்னு சொல்லுங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். அது வந்து மேடம், இங்க பாருங்க, யாரா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஏழுங்க வயித்துல அடிக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அது வந்து வேற யாரும் இல்ல மேடம். இப்ப புதுசா வாவா கட்சியில மகளிர் அணி தலைவி பொறுப்புல இருக்காங்களே கண்மணி, அவங்கதான் மேடம்.
என்னது கண்மணியா? அவ எப்படி இந்த பிரச்சனைக்குள்ள வந்தா? கட்சி நிதிக்குன்னு ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தை கைமாத்தா கேட்டாங்க மேடம். நானும் கட்சியில இருக்காங்களே அவங்கள பகிச்சுக்க முடியாதுன்னு ஃபண்டுல வந்த 5 லட்சம் ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன் மேடம். அதனாலதான் இவங்களுக்கு 2 மாசம் சம்பளம் கொடுக்க முடியல மேடம். யார் பணத்தை எடுத்து யாருக்கு கொடுத்திருக்கீங்க? அவங்க கேட்டா நீங்க தூக்கி கொடுத்துருவீங்களா? இதே உங்க பணம்னா நீங்க இவ்ளோ ஈஸியா தூக்கி கொடுத்திருப்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஒரு நாள் ஒரு பொழுது உங்களால வெயில நின்னு இந்த மாதிரி வேலை செய்ய முடியுமா? ஆனா அவங்க நாள் பூரா நின்னு கஷ்டப்பட்டு குழி தோண்டி செடி நடுறது, ஏரிய தூர் வாடுறதுன்னு எவ்வளவு வேலை செய்யறாங்க. அவங்கள போய் ஏமாத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வரும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். ஆனா என்ன ஆனா? கட்சியில இருந்தா அவங்கள பார்த்து பயந்துருவீங்களா? வெயில் மழைன்னு எதுவும் பார்க்காம பச்சை குழந்தைய மரத்துல தொட்டில் கட்டி தூங்க வச்சுட்டு இப்படி பாடுபட்டு உழைக்கிற இவங்களோட பணத்தை அவ கேட்டான்னு தூக்கி கொடுத்திருக்கீங்க. ஏன் உங்ககிட்ட இல்லாத பணமா? அத நீங்க கொடுத்திருக்கலாம்ல. ஏழைங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா? அப்படிலாம் இல்ல மேடம். அப்படிதான். என்ன அவங்களுக்குன்னு கேள்வி கேட்க யாரும் இல்லன்னு நினைச்சிட்டீங்களா? நான் இருக்கேன். எங்க அநியாயம் நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன். நான் மக்களுக்காக தான் இந்த பதவிக்கு வந்திருக்கேன். மேடம் நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்ல மேடம். அவங்க கேட்டாங்க, நானும் எடுத்து கொடுத்துட்டேன் மேடம். நானும் புள்ள குட்டிக்காரன் தான் மேடம். சும்மா பயந்த மாதிரி நடிக்காதீங்க. உங்களுக்கு எந்த ஆதாயமும் இல்லாம இந்த பணத்தை தூக்கி கொடுத்திருப்பீங்களா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க கருணாகரன், இன்னும் 1 hour டைம் தரேன். அதுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கிய கொடுக்கறீங்க. இல்ல என்னோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். அது எப்படி மேடம் 1 hourல இவ்வளவு பெரிய அமௌண்ட ரெடி பண்ண முடியும் மேடம்? அது உங்க பிரச்சனை. ஆனா இன்னும் 1 hourல இவங்க சம்பள பணம் மொத்தமும் ஒரு பைசா பாக்கி இல்லாம எல்லாத்தையுமே செட்டில் பண்றீங்க. அப்படியே சரின்னு தலையாட்டிட்டு இந்த பிரச்சனையை அப்படியே ஆற போடலான்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் பொல்லாதவளாயிடுவேன். நீங்க பணத்தை கொண்டு வர வரைக்கும் இவங்க எல்லாரும் என்னோட ஆபீஸ்ல தான் இருப்பாங்க. ஏன் கண்ணு முன்னாடியே பணத்தை கொடுக்கறீங்க, வவுச்சர்ஸ்ல சைன் வாங்குறீங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க மேடம். இந்த லுக்கெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க. முதல்ல போய் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வாங்க. கிளம்புங்க. சரிங்க மேடம், நான் வரேன். அம்மா, நீங்க எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. அவர் பணம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சைன் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. பரவாயில்ல. ஆமா, நீங்க நல்லா இருக்கணும்மா. என்னாலதான் கட்சிக்கு நிதி அதிகமா கிடைக்குதுன்னு தலைவரை சொல்ல வைக்கணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ பணத்தை கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொண்டு வரணும். அப்பதான் நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி தருவேன். கண்டிப்பாம்மா. நாங்க பண்ற வேலைக்கு நம்ம தலைவர்கிட்ட தினம் தினம் உங்களுக்கு பாராட்டு மழைதான். வாயில சொன்னா பத்தாது, பொட்டி பொட்டியா பணம் கொண்டு வந்து தரணும். சரியா? அதை விட எங்களுக்கு என்னம்மா வேலை இருக்கு? வணக்கம்மா. வாங்க கருணாகரன், என்ன விஷயம்? அது பணம் கொடுத்திருக்கலாமா, அதை திருப்பி வாங்கிட்டு போலான்னு. என்னது, பணத்தை திருப்பி தரணுமா? ஆமாம்மா, நான் உங்களுக்கு கொடுத்த பணம் 100 நாள் வேலை செய்யறவங்களுக்கு கூலியா கொடுக்க வேண்டிய பணமா. பொறுமையா கொடுத்துக்கலான்னு என்ன பண்ணிட போறாங்கன்னு அசால்ட்டா விட்டுட்டேன். இப்ப என்னன்னா அவங்க நேரா ராசத்தி மேடத்துக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா? அதுக்கு என்ன இப்போ? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உடனே அவங்களுக்கு கூலியை கொடுத்தாகணுமா?
இல்லனா சேர்மன் என்னைய அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாங்கம்மா. யோ, நீ எல்லாம் ஒரு ஏஜென்ட்டா? இந்த பயம் பயப்படுற? அந்த ராசாத்தி சொன்னா என் ஆளுங்களுக்கு எப்போ பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லுவியா? அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பணத்தை கொடு அது இதுன்னு டிராமா போட்டுட்டு இருக்க. ச்சே. அதானே. ஐயோ, இந்த தம்பிக்கு விவரமே இல்ல கண்மணி. என்னம்மா நான் இவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க காமெடி அது இதுன்னு நக்கல் பண்றீங்க. நக்கல் பண்ணாம பின்ன என்ன பண்ணுவாங்களாம்? நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்கம்மா, என் பணத்தை திரும்ப கொடுத்துருங்கம்மா. நான் சீக்கிரமா போய் அவங்களுக்கு சம்பளத்தை பட்டுவாடா பண்ணணுமா? ஏன்னா சேர்மன் அம்மா இன்னும் 1 hour தான் எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள நான் அமௌண்டோட போகணும். இது ஒரு சின்ன பிரச்சனை, இத சமாளிக்க முடியலையா உன்னால? ஏமா தேவையில்லாம பேசிக்கிட்டு முதல்ல என் பணத்தை கொடுங்கம்மா. நீங்க பணத்தை கொடுக்கலன்னா என்ன போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா, ஊருக்குள்ள அசிங்கமா போயிடுமா, அப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேமா. செத்து போ. உன்ன மாதிரி கோழெல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன். போயா, போய் சாவு போ.